ஹாய், என்னோட பேர் முத்து சோலைப்பன். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவில் புக் வேல்யூனா என்ன, மார்க்கெட் வேல்யூனா என்ன, அதை பற்றி தான் பார்க்குறோம். ஸோ பேசிக்லி நிறைய பேர் புக் வேல்யூவும் மார்க்கெட் வேல்யூவும் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. ரெண்டுமே ஒரே டேர்ம்னு கூட நிறைய பேர் நினைப்பாங்க. பட் ரெண்டுமே டோட்டலி டிஃப்ரெண்ட்டான ஒரு சில விஷயங்கள். ஸோ புக் வேல்யூனா என்ன? இப்போது நான் ஒரு லிஸ்டட் கம்பெனி நான் இன்றைக்கி விற்கணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி மொத்தமாக இந்த கம்பெனி மொத்தமாக விற்கணும்னு நினைக்கல. அப்போ இந்த கம்பெனி எவ்வளோ ஒர்த்து அப்படின்னு செக் பண்ணுறது தான் புக் வேல்யூ. இது எப்படி நம்ம அரைவ் பண்ண முடியும்னா, அந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் இருக்குல்ல, அந்த பேலன்ஸ் ஷீட்டில் அந்த கம்பெனிக்குன்னு இருக்கிற அசெட்ஸ்லாம் இருக்கும். அந்த அசெட்ஸு அதே மாதிரி இந்த கம்பெனிக்கு என்னெல்லாம் லயபிலிட்டிஸு, என்னெல்லாம் கொடுக்கணும், என்னெல்லாம் வரணும், என்னெல்லாம் கொடுக்கணும், இதெல்லாம் இருக்கு இல்லையா. இதோட டிஃப்ரென்ஸ் தான் பார்த்திங்கன்னா புக் வேல்யூன்னு சொல்கிறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கம்பெனி லிஸ்டட் கம்பெனிக்கு அசெட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா 100 கோடிக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 100 கோடியோட அசெட்னால் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும், இல்லை அவங்களுக்கு பேமெண்ட் வர வேண்டியதாக இருக்கும், இல்லை கையில் கேஷ் இருக்கதாக இருக்கும், அண்ட் ஸ்டாக்ஸ், இது எல்லாம் சேர்ந்தது தான் அசெட்ஸ். அதே மாதிரி இந்த கம்பெனிக்கு லயபிலிட்டிஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு 80 கோடி இருக்குது. அதாவது இவங்க பேமெண்ட் கொடுக்க வேண்டியது, இவங்களோட வெண்டர்ஸுக்கு பேமெண்ட் கொடுக்க வேண்டியது, இவங்க கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்ட வேண்டியது, இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ புக் வேல்யூனா என்னென்னா டோட்டல் அசெட்ஸ் மைனஸ் டோட்டல் லயபிலிட்டிஸ். இங்கே 100 கோடி மைனஸ் 80 கோடி, அது 20 கோடி. ஸோ இந்த கம்பெனி 20 கோடி ஒர்த்து அப்படின்னு சொல்கிறோம். இப்போ புக் வேல்யூ பெர் ஷேர் அப்படின்னா என்னென்னா, டோட்டல் புக் வேல்யூ இப்போ அரைவ் பண்ணோம் இல்லையா, அது டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர். இப்போ இந்த லிஸ்டட் கம்பெனிக்கு ஒரு 1 lakh ஷேர்ஸ் 1 லட்சம் ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மார்க்கெட்டில். அப்போது புக் வேல்யூ பர் ஷேர் என்னென்னா, இந்த 20 கோடி இந்த டோட்டல் புக் வேல்யூ டிவைடட் பை 1 lakh ஷேர், விச் இஸ் ஈக்குவல் டு 2000 ரூபாய் பர் ஷேர். இதுதான் புக் வேல்யூ பர் ஷேர். ஓகேவா? இப்போது செகண்ட் பார்ப்போம், மார்க்கெட் வேல்யூனா என்ன. மார்க்கெட் வேல்யூங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அதாவது மார்க்கெட்டில் இந்த பர்டிகுலர் ஷேர் ட்ரேட் ஆகிட்டு இருக்குல்ல, அந்த ப்ரைஸ் ஆஃப் த ஷேர், மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் த ஷேர் இன்டூ நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர். இதுதான் இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த எக்ஸாம்பிளில் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர் 1 lakh ஷேர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். அந்த கம்பெனியோட ஷேர் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா இப்போது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்க வேல்யூ 2500 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அப்போ மார்க்கெட் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2500 இன்ட்டு 1 lakh ஷேர்ஸு, விச் இஸ் ஈக்குவல் டு 25 crores. இது நம்ம மார்க்கெட் கேபிட்டலைசேஷனும் இன்னொரு டேர்மில் நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்ததில் என்னென்னா, புக் வேல்யூ விட மார்க்கெட் வேல்யூ ஷேர்ஸ் பார்த்திங்கன்னா ஹையராக இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் ஹையராக தான் இருக்கும். இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, புக் வேல்யூங்கிறது அந்த கம்பெனியோட ஆக்சுவல் ஒர்த் ஆஃப் த கம்பெனி. மார்க்கெட் வேல்யூங்கிறது மார்க்கெட் இந்த கம்பெனி எவ்வளோக்கு நாளைக்கு ஃப்யூச்சரில் ஒர்த்தாக இருக்கும் அப்படிங்கிறது நினைக்கிறது தான் மார்க்கெட் வேல்யூ. ஹோப் யூ லைக் மை வீடியோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.